ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் மண்டிக்கு வந்தாச்சு. வெளியிலே டிராக்டர்ல ஃபுல்லா ஏற்றி வச்சிருக்காங்க. அம்மா, நல்ல பழமா பார்த்து எடுங்க. நல்ல பழமா தான் வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வர பார்த்தல ஒரு பழம் தான் வாங்குவேன். இப்போ இந்த மூட்டை நிறைய வாங்கிக்கிறீங்க. திராட்சை தோட்டத்துக்கு நம்ம போகவே தேவையில்ல. திராட்சை தோட்டத்தை கண்ணில் பார்க்க சூப்பராக இருக்குதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பலாப்பழம் வாங்க ரம்யாவை கூட்டிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ருட்டிக்கு. ஆமா, நம்ம ரொம்ப நாளா வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், போறதுக்கு நேரமும் அமையல, நாங்களும் போகவே இல்லை. இன்னைக்குதான் போகலான்னு பிளான் பண்ணி போறோமே. ஆயா வீட்டுல விட்டுட்டு ரம்யா மட்டும் பிக்கப் பண்ண போறோம். ஆமா, ரம்யா வேற சொன்னா பண்ருட்டில பாத்து இல்ல பெரியம்மா பாக்கலாம் சொல்லி சொன்னா, சரி வாங்க நம்ம போய் பாத்துனே வந்துடலாம் சொல்லிட்டு இட்டு போறோம். ரம்யா இனிமையான குரல்ல ஒரு 2 வார்த்தை எடுத்து பேசு. கீன்னு என்னன்னு பேசு என்ன கேக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பலாப்பழம் வாங்க பண்ருட்டிக்கு போறோம். பண்ருட்டில என்ன ஃபேமஸ்? பலாப்பழம். தெரிஞ்சுக்குதுப்பா. சரி வாங்க போலாமா? போலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன மட்டும் பின்னாடி விட்டு எல்லாம் முன்னாடி போறாங்க. பண்ருட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இன்னும் பண்ருட்டில பலாப்பழத்தை பார்க்கவே இல்லை. இப்பதான் பண்ருட்டி பலாப்பழம் இருக்கிற இடத்துக்கு போறோம். போலாமா? என்ன பலாப்பழம் வாங்க எங்க வந்திருக்கீங்க? பலாப்பழம் பண்ருட்டியே வந்தாச்சு. வெயில் தாங்கல இல்லையா, வெயில் ரொம்ப வெயிலா இருக்கு. ஜூஸ் குடிச்சு போகலாம் சொல்லிட்டு. சரி ரம்யா, என்ன ஜூஸ் வேணும்? ஜூஸ் அத்திப்பழம் பக்கத்துல நிக்கிறது செம்மையா இருக்கு. அங்கங்க நிறைய பழம். இங்க அத்திப்பழம், பக்கத்துல பச்சை நடா வாழைப்பழம், மாம்பழம் நிறைய வச்சிருக்காங்க. எடுத்துன்னு போயிடலாமா? பின்னாடியே வருவாங்க, பரவாயில்லையா? அவங்க வந்துட்டாங்க பாரு. சூப்பரா ரம்யாவுக்கு பிடிச்ச ரோஸ் மில்கே எல்லாரும் ட்ரை பண்ணலாம்னு வாங்கியாச்சு. எப்பயுமே நம்ம கிட்னி பழம் ஜூஸ் தானே குடிப்போம். டிஃப்ரெண்டா ரம்யா சொன்னதுனால ரோஸ் மில்கே சூஸ் பண்ணியாச்சு. அப்பா மட்டும் தான் வேற ஜூஸ். சரிம்மா, குடிக்கலாமா? குடிங்க. நல்லா இருக்கா? மங்குஸ்தான் ரம்புட்டான் வேற. வேற மாதிரி இருக்கும். இது வேற வேற. மங்குஸ்தான் பழமும் இருக்கு. திராட்சை தோட்டத்துக்கு நம்ம போகவே தேவையில்ல. திராட்சை தோட்டத்தை கண்ணில் பார்க்க சூப்பரா இருக்குதா. பலாப்பழம் மண்டிக்கு வந்தாச்சு. வெளியிலே டிராக்டர்ல ஃபுல்லா ஏற்றி வச்சிருக்காங்க. அம்மா, நல்ல பழமா பார்த்து எடுங்க. நல்ல பழமா தான் வாங்கணும். பாத்தீங்களா, ஆட்டோவுல எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்ட வெளியில டிஃபனுக்கு போகுது இல்லையா, இங்கே வச்சு நமக்கு பழம் போறது வேஸ்டா போயிடும். வெளியில ஏற்றி ஏற்றி வச்சுக்கிறாங்க. ஏத்திட்டு போறாங்க. நம்ம எங்க போய் வாங்கணும்? இங்கதான் வாங்கணும். வாங்கலாமா? வாங்கிக்கலாமா? இது வாங்கினா நம்ம ஃபேமிலிக்கே திட்டமா இருக்கும். ஃபேமிலி அதை விட அதிகமாவே இருக்கும். இது வெயிட் அதிகமா இருக்கும். 4 பேரா எப்படி எத்து போதே தெரியல. திட்டமான பழம். மூளைக்கு பழம் கூட்டி வச்சிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வர பார்த்தல ஒரு பழம் தான் வாங்குவேன். இப்போ இந்த மூட்டை நிறைய வாங்கிக்கிறீங்க. சரிம்மா, சரி வாங்க போலாம். வெயில் வேற மண்டையே காயுது. பிரியாணி வாங்கி எல்லாரும் சாப்பிடுவோம். அப்பா வேணாம்னு சொல்லிட்டு வெளில உட்காந்துருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் 4 வாங்கிட்டு வந்தோம். ஆயாவும் ரம்யா ஊருக்கு போறதுனால அவங்களுக்கு ஒரு பலாப்பழம் கொடுத்து அனுப்பலாம். ரம்யாவுக்கு ஒரு பலாப்பழம், சரண்யாவுக்கு ஒண்ணு, நம்மளுக்கு ஒண்ணு. அவ்வளவுதான். சரிம்மா, தூக்கு ரம்யா. ஐட்டத்தை தூக்கு வச்சு திரும்பி எப்படி போக போறேன்னு தெரியல. பஸ்ல போட்டா அது மான் கிடக்க போகுது. நீ ஒரு சைடு தூங்கலாம், அது ஒரு சைடு கிடக்கும். ஆயா பாய். ஊருக்கு போறோம், நாங்க போய் வரோம். பாத்து பத்திரமா போய் வாங்க. ரம்யா
பாய் பாய். போன உடனே போன் பண்ண ஆயா பத்திரமா எடுத்துன்னு போ, நீயும் பத்திரமா போ. நான் ஃபோன் பண்றேன். சரி சரி வாங்க போலாம். வா வா பஸ் ஏத்தி விடுவா. வா வரேன். கொஞ்சம் ஃபோன் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சூப்பராக வந்து பண்ருட்டி போய் பலாப்பழம் வேணும். இந்த வருஷம் தான் அந்த பலாப்பழமும் வந்து 2 பழம் எக்ஸ்ட்ரா வேணும். எப்பவுமே போனால் 2 பழத்துக்கு மேலே நாங்கள் வாங்கவே மாட்டோம். இந்த பழம் 4 பழம் வேணுந்தோம். பழம் வந்து ரம்யாவுக்கு ஒன்று, சரண்யாவுக்கு ஒன்று, எங்களுக்கு ஒன்று, சந்தியாவுக்கு பாதி அரிஞ்சு அப்படியே பாதி கொடுத்தோம். இங்கே இருக்கிறவங்க பக்கத்துல நல்ல சொல்ல அரிஞ்சு கொடுத்தோம். சூப்பராக இருந்தது. இந்த ஐட்டம் வேணும். இந்த பழம் வந்து ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகல. முன்ன வேணுந்தா ஒன்று வெள்ளையாக இருக்கும், ஒன்று சாப்பிட பிடிக்காது, மாவு பழமோட இருக்கும், மாவு பலாசோளம் மாரி இருக்கும், சாப்பிட பிடிக்காது. இந்த ஐட்டம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாமே அழகாகவும் இருந்தது. நாங்கள் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டோம். நம்ம அந்த வருஷத்துல பலாப்பழம் நான் நிறையவே சாப்பிட்டேன். சரண்யா வாங்கி நம்மளுக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்கள் சாப்பிட்டோம். அதுவும் சாப்பிட்டோம். அப்புறம் கடையில் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. சரிம்மா. என்ன சொல்ல மட்டும் தனியா அரிஞ்சு எடுத்துட்டீங்க போல. ஆமா, இது வந்து நேற்று நாங்கள் பலாப்பழம் அரிஞ்சோம். நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம். எதுவுமே வீடியோ கூட எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கேட்டால் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு அந்த பாதி பழம் தான் அரிஞ்சோம். இங்க பாருங்க நிறைய இருக்கா. இருக்கிறது 3 பேர் தான். நாங்கள் எம்மாத்த தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அரிஞ்சு சாப்பிட்றோம். 3 நாளா வந்து இந்த பலாப்பழத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். ஒரேடியா சாப்பிட முடியாது. சூப்பரா இருக்குதா? கலரும் வந்து நல்லா மஞ்சள் கலர்ல வந்து சூப்பரா இருக்குது. ஆமா, பலாப்பழம் விக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அப்படிதான் தெரியும். சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க ஒன்னொரு. யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப பலாப்பழம் பிடிக்கும். ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான். எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த பழமோ அந்தந்த சீசனுக்கு தான் கிடைக்கும். இந்த வருஷம் நாங்க எல்லாம் சூப்பரா வந்து பலாப்பழம் நிறைய சாப்பிட்டோம். அம்மா மிஷின் ஓடினே இருக்குது. ஆமா, உங்ககிட்ட நான் பேசின்னு இருக்கிறேன். பலாப்பழம் சாப்பிட்டேன். ஏன்னா அந்த வாசனையும் அதோட டேஸ்ட் வந்து ஆர்வம் தான். சாப்பிட்டு தான் இருக்கேன். ஜெயஸ்ரீ இங்க பாருங்க, எம்மா பலாக்கோட்டை. இந்த ஐட்டம் இந்த பலாக்கோட்டையை வந்து வெவிச்சிடுங்க. எனக்கு பலாக்கோட்டை வந்து வெவிச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். மாவு போல கிழங்கு போல நல்லா இருக்கும். அது மாதிரி வறுத்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாம்பார், காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்தையும் பலாக்கோட்டை போடலாம். எனக்கு வந்து சாம்பார்ல போட்டதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்குமே. யாராச்சும் சாம்பார்ல மட்டும் போட்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு காம்பாஸ்ல கருவாட்டு குழம்புலையும் போட்டாலும் சூப்பரா இருக்கும். பலாக்கோட்டை சூப்பரா இருக்கும். சரிம்மா, நல்லா இருக்குதா? இந்த ஐட்டம் நீங்க எந்த குழம்புலாம் நம்ம போட தேவையில்ல, வேவிச்சு சாப்பிடலாம். சரிம்மா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு டாடா பாய்.